ஹலோ காய்ஸ், மகாநதியில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, விஜய் எல்லா இடமும் அம்முவ தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அம்முவ காணல. யார் கூட்டிட்டு போனேன்டும் அவங்களுக்கு தெரியல. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சோனே வீட்டில இருக்கிறவங்க சாரதா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்கள்ட பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. கங்காக்கும், ஜமுனாக்கும் சொல்றாங்க. "அம்முவ எங்கேயாவது பார்த்தீங்களான்ற?" மாரி கேட்குறாங்க. "என்னம்மா இது கேள்வி? நாங்க வரும்போது அம்மா உங்க தானே இருந்தாங்கன்ற" மாரி சொல்றாங்க. "இல்லம்மா, அவங்க அவங்கள்ட வீட்டுக்கு போய் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா ஸ்கூல்ல இருந்து யாருமே அவங்கள கூட்டிட்டு போகலன்ற மாரி சொல்றாங்க." "இல்லையே, கண்டிப்பா அவங்களோட அப்பா கூட்டிட்டு போயிருப்பாங்கன்ற" மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அவங்க இங்க வர்றதுக்காகத்தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா காவேரி அவங்கள விட்டுட்டு வந்துட்டாங்கன்ற" மாரி சொல்றாங்க. "ஏன் அவங்கள விட்டுட்டு வந்தாங்க? கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே?" என்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல. பிரின்சிபல் ஏதோ ஏசிட்டாங்களாம். எதுக்காக இந்த பொண்ணோட மட்டும் இவ்வளவு பாசம் காட்டுறீங்க? எல்லா ஸ்டூடெண்டோடையும் எப்படி நடந்து கொள்வீங்களோ அதே மாதிரி இவங்களோடையும் நடந்து கொள்ளுங்கன்ற சொன்னதால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஸ்கூல்ல இந்த மாதிரி வேண்டாமன்ட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க என்ற மாரி சொல்றாங்க. சொல்லும்போது "என்னம்மா இது? காவேரி எப்படியெல்லாம் பண்ண மாட்டாவே" என்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா, எனக்கே காவேரி சொல்லித்தான் தெரியும்" என்ற மாரி சொல்றாங்க. "சரி, இப்ப அம்மு எங்க?" என்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல, ஜாலினிய பார்க்கணும். அதனால உங்களோட வீட்டுக்கு வாரேன்" இந்த மாரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாளாம். "ஒருவேளை கங்கா உங்களோட வீட்டு பக்கம் எங்கேயாவது வந்திருக்க வாய்ப்பு இருக்கா?" என்ற மாரி கேட்குறாங்க. "எப்படியம்மா அந்த சின்ன குழந்தை அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு?" என்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல, யாரையாவது கேட்டு வந்திருப்பாளோ என்று எனக்கு பயமா இருக்கு" என்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அந்த மாரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. காவேரி கூட்டிட்டு போகலைன்னு சொன்னா, அவங்கள்ட அப்பா தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி 2 பேரும் கூட்டிட்டு போகலைன்னு சொன்னா, எங்கேயாவது மறைஞ்சிருக்கிறாங்களா? பார்த்தீங்களா?" என்ற மாரி கேட்கும்போது, "இல்ல, இல்ல. இவ்வளவு நேரம் அவ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்க" என்ற மாரி தான் வாட்ச்மேன் சொல்லியிருக்கிறாங்கன்ற மாரி சொல்றாங்க. யாருன்றத அவங்க பார்த்துருக்க வேண்டியது தானே, சிசிடிவி ஃபுட்டேஜில தெரியும் தானே என்ற மாரி சொல்றாங்க. அது யாருன்னு தெரியலையாம். யாரோடையோ கார் நின்றுட்டு போறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்காம்ன்ற மாரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது விஜயோட வீட்டில இருக்கிறவங்க சாரதாக்கு ஃபோன் பண்றாங்க. "உங்களோட பொண்ணு பண்ண வேலை என்ன தெரியுமான்ற" மாரி கேட்குறாங்க. "என்னங்க அவங்க என்ன பண்ணாங்கன்ற" மாரி கேட்குறாங்க. "ஸ்கூல்ல ஒரு பொண்ணு தங்களோட வீட்ட தான் வரப்போறோம்னு சொல்லும்போது விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு தான் இவங்க யாருன்றது தெரியாது. சரி, காவேரிக்குமே யாருன்றது தெரியாது தான். இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு வரப்போறேன்னு சொன்னதால தானே விஜய் கூட்டிட்டு வராம பேசாம இருந்தாங்க. அப்படி என்று சொன்னா, இவங்க வீட்டுக்கு வராம இங்க நிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணியிருக்கணும் காவேரி? ஃபோன் பண்ணி விஜய்க்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? கூட்டிட்டு போங்க. எங்களோட வீட்டுக்கு நாங்க இவங்கள கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன் சொல்லாம போனாங்க? அந்தளவு தூரம் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத பொண்ணா உங்களோட பொண்ணு என்ற மாரி கேட்குறாங்க. இல்லங்க, அவங்க அப்படி நினைச்சு கூட்டிட்டு வராம விடல. ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனையாம். அதனால தேவையில்லாம எதுக்கு அந்த பிரச்சனைய வளர்ப்பான் என்றிட்டு தான் அவங்க விட்டுட்டு வந்தாங்க என்ற மாரி சொல்றாங்க. இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலுமே நாங்க ஏற்றுக்கொள்ற மாரி இல்ல. பாவம் சின்ன குழந்தை. உங்களோட வீட்ட வாரேன்னு சொன்னதால தான் விஜய் கூட்ட போகாம இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க விட்டுட்டே வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? என்ற மாரி கேட்குறாங்க. சரிங்க, அது எங்களுக்கு புரியுது. ஆனா இப்ப அம்மு எங்கேருந்து தேடுறத விட்டுட்டு, ஏன் இப்ப இந்த தேவையில்லாத பிரச்சனை என்ற மாரி சொல்றாங்க. இங்க பாருங்க, காவேரி திரும்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப திரும்பவுமே விஜய்க்கு பிரச்சனை வந்திருக்கு என்ற மாரி சொல்றாங்க. இவ்வளவு நாளும் விஜய் பிரச்சனை இல்லாம தான் இருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கும் யாராலயும் எந்த தொந்தரவும் வரல. உங்களோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு பிரச்சனையும் என்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி காவேரிய இந்த வீட்டுக்கு போனதாலேயும், காவேரி வீட்டுக்கு விஜய் வாரதாலேயும் தான் விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அது அவங்களுக்கு மட்டுமில்ல, எங்களுக்கும் பிரச்சனையா முடிஞ்சது. இப்போ கொஞ்ச காலமா விஜய் ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்க. திரும்பி இப்ப 2, 3 நாளைக்கு முன்னாடி உங்களோட பொண்ணு எங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. எங்களோட வீட்டில பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டுது. இப்ப பாருங்க, அந்த சின்ன பொண்ணுக்கு கூட பிரச்சனையா போச்சு என்ற மாரி சொல்றாங்க. இல்லங்க, அப்படியெல்லாம் நீங்க தப்பா நினைக்காதீங்க. காவேரியுமே விஜயோட சேர்ந்து தான் போயிட்டாங்க. எங்க அம்மா தேடுறதுக்காக. நீங்க அப்படி ஒண்ணும் காவேரிய தப்பா நினைக்காதீங்க என்ற மாரி சொல்றாங்க. இல்லங்க, அவங்க தேடி இப்ப எதுக்கு
போகணும். ஸ்கூலு முன்னால் வந்து நின்று அந்த பொண்ணு வந்து உங்களோட வீட்டை தான் வரப்போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லும்போது விளங்கி இருக்கத்தானே வேணும். அவங்களுக்கு இப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்கன்ட்டு நினைக்கத்தானே வேணும். அந்த சின்ன பொண்ணுகிட்ட என்ன ஃபோன் இருக்கா இல்லையே, அப்போ இவங்க தானே சொல்லிட்டு போயிருக்கணும். இவங்க பாட்டுக்கு பேசாமல் போய் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவது உங்களோட பொண்ணு வந்து ஸ்கூலில் தான் நிற்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, என்னோட வரப்போகிறேன்னு கேட்டாங்க, நான் விட்டுட்டு வந்துட்டேன், இந்த மாதிரியாவது சொல்லியிருக்க வேண்டியதானே. எதுக்கு பேசாமல் இருந்தாங்க? என்ன அந்தளவு தூரத்துக்கு உங்களுக்கு பொண்ணுக்கு வந்து ஞாபக மறதியா? முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து மறந்து போச்சுன்னு பார்த்தா இப்போ நடந்த விஷயங்கள் கூடவா ஞாபகம் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருங்க நான் தேடி பார்க்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே தேட போகிறீங்க? எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் யார் இதை பண்ணியிருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யார் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் பண்ணி காவேரிக்கு வந்து இந்த மாதிரி ஞாபக மறதி இருக்கிற மாதிரி பண்ணாங்களோ அவங்க தான் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சாரதா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அவங்க தானே ஜெயிலில் இருக்கிறாங்க, அவங்க இதை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, இவங்க வந்து எங்கேயாவது போயிட்டாங்களா தெரியலை கோபத்தில் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, ஏற்கனவே அந்த பையனை வந்து நான் வந்து கொஞ்ச நாடி முன்னாடி வந்து பார்த்துருந்தேன். பார்க்கும்போது வந்து அவன் வந்து விஜய்க்கு இனிமேல் என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது என்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஏன் என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை நான் இவ்வளவு காலம் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவங்க எப்படி நிம்மதியாக இருக்கிறது என்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தான். ஆனால் வந்து நான் சொல்லியிருந்தேன், இல்லை அவங்க பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க, காவேரி தனியாகவும் விஜய் தனியாக தான் இருக்கிறாங்க, விஜயும் குழந்தையும் தான் தனியாக இருக்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களோட குடும்பம் ஒன்று நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அந்த சொன்னதோடைய சரி என்ற மாதிரி வந்து பார்த்துருந்தேன். ஆனால் வந்து திரும்பவுமே வந்து காவேரியும் விஜயும் வந்து ஒரு இடத்துல நிற்கிறதையோ அல்லது வந்து அந்த இடத்துக்கு போகிறதையோ அவங்க விஜய் வீட்டுக்கு போகிறதோ விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போகிறதையோ எல்லாத்தையும் வந்து அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. அதனால் நான் சொன்னதை பொய் என்று நினச்சிக்கிறாங்க போல இருக்குது. பொய் என்று நினச்சி அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையன் வந்து வெளியில் வந்துட்டானான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், அவன் ரொம்ப நாளைக்கு முதலே வந்து வந்துட்டான், நான் வந்து சந்திச்சிருந்தேன் அவனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து இதை கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட சொல்லணுமே, பாவம் விஜய், இது தெரியாமல் வந்து அவங்க தேடிட்டு இருப்பாங்களே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதை வந்து யார் பண்ணதுன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கண்டிப்பாக அவங்களோட பேரை வந்து நாங்கள் கொடுப்போம். ஆனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து அதை மட்டும் நீங்கள் பண்ணினா போதும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னன்ற மாதிரி வந்து சாரதா கேட்குறாங்க. இல்லை, இனிமேல் மாத்திரம் காவேரி வந்து விஜயோட பேச வேண்டாம், இந்த வீட்டுக்கும் வர வேண்டாம், இவங்க வாரது விஜயோட பேசுகிறது விஜய்க்கு மட்டும் இல்லை, பாவம் அந்த சின்ன பிள்ளைக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது, இது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எங்களுக்கு நல்லா புரியுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் நிற்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் உங்களோட பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற மாதிரி வந்து நீங்கள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து விஜய் தான் இருக்கிறார், விஜயை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை. அதனால் வந்து விஜயும் விஜயோட குழந்தையும் பத்திரமா இருக்கிறது தான் எங்களோட விருப்பம். உங்களோட பொண்ணை நீங்கள் உங்களோட வீட்டிலே வச்சுருங்க, தயவு செய்து வந்து இந்த வீட்டுக்கு அனுப்புகிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பழச ஞாபகப்படுத்த நீங்கள் நிற்காதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்க பழச வந்து ஞாபகப்படுத்தினா அவங்க வந்து சேர்ந்து வாழ போகிறாங்க, இதில் என்ன இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது இல்லை திரும்ப வந்து சேர்ந்து வாழ்ந்தால் அது வந்து விஜய்க்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே பிரச்சனை, உங்களோட பகையை வந்து எங்களோட வீட்டு பகையாக நீங்கள் மாற்ற வேண்டாம், உங்களோட வீட்டில் இருக்கிற பகைக்காக தான் அவன் விஜயை வந்து பழி வாங்கிட்டு இருக்கிறான், உங்களுக்குள்ள பிரச்சனையை அவன் உங்களோட தானே வந்து சரி பண்ணணும், எதுக்காக வந்து எங்களோட குடும்பத்தோட வந்து பிரச்சனைக்கு வரான்னு தான் தெரியல, இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தான்ன்றது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் வந்து காவேரியிலிருந்து விஜய் வந்து விலத்தி இருக்கிறது தான் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை வந்து நீங்கள் தான் காவேரிக்கு சொல்லணும். விஜய்க்கு என்ன தான் சொன்னாலும் புரியுதில்ல, விஜய் வந்து திரும்ப திரும்ப பிரச்சனைக்கு போய் மாட்டப்படுறார். ஆனால் வந்து நீங்கள் சொல்லி காவேரிக்கு புரிய வைக்கணும், எங்களோட எதிரிங்க வந்து விஜய் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் அங்கே போக வேண்டாம்ன்றதை நீங்கள் தான் வந்து எடுத்து சொல்லணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படிங்க அதை சொல்ல முடியும்? சொன்னால் மட்டும் அவங்க என்ன பேசாமல் இருந்துடவா போகிறாங்க? விஜய் மாத்திரம் பேசாமல் இருந்துருவாங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜய் வந்து நாங்கள் சமாளிக்கிறோம், ஆனால் வந்து காவேரி இந்த பக்கம் வரக்கூடாது, வந்தது கண்டா விஜய்க்கு தான் பிரச்சனை, காவேரிக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ விஜய்க்கு தான் பிரச்சனை. இப்போ அந்த சின்ன குழந்தைய காணையில் எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னு தெரியல, இப்போ யாருக்கு? எங்களுக்கு தானே வேதனை, நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வீட்டில் இருந்தால் எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும் வரப்போகுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சாரதா வந்து அழுகிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அந்த சின்ன குழந்தை வேறு யாரும் இல்லையே, என்னுடைய பேர குழந்தை தானே, நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இங்கே பாருங்கள், காவேரி உங்களோட வீட்டில் இருக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கு நிம்மதி. காவேரி இந்த வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அது பெரிய பிரச்சனையாக தான் போய் முடியும். இது விஜய்க்கே ஆபத்தாக முடிகிறபடியாக தான் நான் இப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறமா பேசி பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சாரதாக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. இது எப்படி வந்து காவேரிக்கு சொல்கிறது என்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி விஜய் சொல்லுவாங்களா, அல்லது வந்து சாரதா சொல்லுவாங்களா, அல்லது வந்து வேறு யாராவது சொல்லி காவேரி புரிஞ்சு கொள்ளுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.